Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா future continuous tenseல interrogative sentence பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இத பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். future continuous tenseனா என்ன சொல்லிருக்கோம் நம்ம ஏற்கனவே எதிர்காலத்துல ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கு. அததான் வந்து future continuous tense சொல்லிருக்கோம். இப்போ interrogative sentenceனா என்னது? ஒரு क्वेश्चन கேக்குறோம். அவள் சமைத்து கொண்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறோம். அது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி கொஸ்டின் கேட்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம். அதாவது ஐ, வி, யூ, தே, அப்புறம் சிங்குலர், ப்ளூரல், ஹி, ஷி, இட், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே சரி நம்ம ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் வில் ஆக்சிலரி வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ வில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுதணும். இல்லை எதுனா ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும், அந்த சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா பி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். அல்ல நீங்க இந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நம்ம வந்து ஆக்சுவலா நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் வில் எழுதியிருப்போம், அப்புறம் நாட் போட்டு பி போட்டிருப்போம். இங்க இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் வில் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் பி போட போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெர்பு, மெயின் வெர்பு எழுத போறோம். வெர்போட என்ன சேர்த்து எழுதணும்? ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நமக்கு கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வெர்போட ஐஎன்ஜி கண்டிப்பா வரும். அதுக்கப்புறமா அஸ் யூஸ்வல் என்ன வேர்ட் இருக்கோ சென்டென்ஸ் இருக்கோ அதை நம்ம அப்படியே எழுதிட்டு கடைசியில எண்டிங்ல வந்து கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வில் போடணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறமா பி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுல நமக்கு வந்து இன்னும் நல்லா வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? நாங்கள் சென்னைக்கு அடுத்த வாரம் பயணம் செய்து கொண்டு இருப்போமா? இப்ப நம்ம கேட்போம்ல, நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போயிட்டு இருப்பேன் நான் யாரும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுதான். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? அப்படியே வந்து இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் நமக்கு? இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆக்சிலரி வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்க என்ன எழுதணும்? வில். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்னது? நாங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? வி. ஸோ வி. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? பி. பி அப்படின்ற வேர்டு தான் எழுதணும். அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இங்க என்ன வெர்பு நமக்கு? பயணம் செய்து கொண்டிருப்போமா அப்படின்றதான வெர்பு. சோ டிராவலிங். டிராவலிங். நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? சென்னைக்கு அடுத்த வாரம் அப்படின்ற வேர்டு தான் மிச்சம் இருக்கு. சோ சென்னைக்கு அப்படின்றது டு சென்னை. டு சென்னை. அடுத்த வாரம். சோ நெக்ஸ்ட் வீக். வீக் அப்படின்றத வந்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கடைசியில என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏன்னா நமக்கு இது என்ன சென்டென்ஸ்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. Will we be traveling to Chennai next week? நாங்கள் சென்னைக்கு அடுத்த வாரம் பயணம் செய்து கொண்டு இருப்போமா? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் பார்ட்டிக்கு வந்து கொண்டு இருப்பீர்களா? நீங்கள் பார்ட்டிக்கு வந்து, இப்ப நம்ம பேச்சு வழக்கு என்னன்னு கேட்போம், நீங்க பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதான். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் நம்ம? ஆக்சிலரி வெர்ப். சோ வில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? நீங்கள். நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? யூ. அதுக்கப்புறம் என்ன வேர்டு எழுதணும்? பி. சோ பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். மெயின் வெர்ப் எது நமக்கு? வந்து கொண்டு இருப்பீர்களா அப்படின்றதா நமக்கு வெர்பு. சோ கம்மிங். பார்ட்டிக்கு அப்படின்னு இருக்கு, அப்போ டு த பார்ட்டி. டு த பார்ட்டி. எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். Will you be coming to the party? Will you be coming to the party? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள்
நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பார்களா? அவர்கள் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நம்ம ஆக்சிலரி வெர்பு. என்ன ஆக்சிலரி வெர்பு இங்க நம்ம யூஸ் பண்றோம்? வில். சோ வில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அவர்கள். அப்போ டே. நெக்ஸ்ட் பீன் அப்படின்ற வேர்ட் எழுதணும். பி எழுதியாச்சு. அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். வெர்பு இங்க என்னது? விளையாடி கொண்டு இருப்போமா. சோ பிளேயிங். இங்க மிச்சம் என்ன வேர்ட் இருக்கு நமக்கு? நாளை கிரிக்கெட் அப்படின்றதுதான் மிச்சம் இருக்கு. சோ நம்ம என்ன எழுதலாம்? கிரிக்கெட் டுமாரோ. கிரிக்கெட் டுமாரோ. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Will they be playing cricket tomorrow? Will they be playing cricket tomorrow? அவர்கள் நாளை கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பார்களா? பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அகைன் வந்து இதுல இருந்து சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் வேலை செய்து கொண்டு இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ இருப்பானான்னு கேட்டிருக்கோம். அப்போ இது என்னது? ஃபியூச்சர் தான். இதே இது இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டா பிரசன்ட். இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து பாஸ்ட். இங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம்? இருப்பானா. இனிமேல் தான் நமக்கு வந்து நடக்க போகுது. சோ வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ பாருங்களேன், அவன் வேலை செய்து கொண்டு இருப்பானான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆமா அவன் செய்ய போறான். அப்படி இல்லைன்னா இல்ல அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோம். இல்ல அவன் வந்து வேலை செய்ய போறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இல்ல அவன் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு இந்த ரெண்டு தான் வரும். சோ மேக்சிமம் வந்து நமக்கு ஆக்சிலரி வெர்பு வச்சு கொஸ்டின் கேட்கிறோம் பாத்தீங்களா? அது எல்லாத்துக்குமே வந்து எஸ் ஆர் நோ அப்படின்றதுதான் வந்து பதிலா வரும். இப்ப பாருங்க, இப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்பு. சோ வில். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அவன். அப்போ he. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? be. அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இங்க என்ன வெர்பு நமக்கு? வேலை செய்து கொண்டு இருப்பானா. அப்போ working. Will he be working? Will he be working? எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் பாடல் பாடிக்கொண்டு இருப்பாளா. இப்போ இதே இது நம்ம இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்டா பாஸ்ட். இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்டா பிரசன்ட். இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சோ இது வந்து நமக்கு ஃபியூச்சர். இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்பு தான் எழுத போறோம். சோ வில். செகண்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன இருக்கு? அவள். சோ she. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? be. அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இங்க என்ன வெர்பு இருக்கு நமக்கு? பாடிக்கொண்டு இருப்பாளா. அப்ப singing. singing. என்ன வேர்ட் இருக்கு மிச்சம்? பாடல். அப்போ a song. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Will she be singing a song? பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்சஸ் எழுதி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளால வந்து பேசவோ எழுதுறதுக்கோ ரொம்ப ஈஸியா முடியும். இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அவள் இரவு உணவு சமைத்து கொண்டு இருப்பாளா. இருப்பாளான்னு வந்துருச்சு. சோ இது வந்து கொண்டு இருப்பாளான்னு வந்திருக்கு. சோ இது வந்து நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்பு எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது இருக்கு? அவள். அப்போ she. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? be அப்படின்ற வேர்ட் எழுதணும். அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இங்க என்ன வெர்பு நமக்கு? சமைத்து கொண்டு இருப்பாளா. சோ குக்கிங். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேர்டு மிச்சம் இருக்கு? இரவு உணவு. அப்போ டின்னர். எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் மார்க் வந்து வரணும். ஏன்னா இது வந்து நமக்கு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்.
will she be cooking dinner? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீங்கள் காலை 10 மணிக்கு தேர்வை எழுதி கொண்டு இருப்பீர்களா? நீங்கள் காலை 10 மணிக்கு தேர்வை எழுதி கொண்டு இருப்பீர்களா? சோ இதுவும் வந்து நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான், ஏன்னா கொண்டு இருப்பீர்களா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுத போறோம். நெக்ஸ்ட் என்னது? நீங்கள், அப்ப யூ, அதுக்கப்புறமா பி அப்படின்ற வேர்ட் எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? நமக்கு எழுதி கொண்டு இருப்பீர்களா, அதான் வெர்பு. சோ ரைட்டிங். இங்க பாருங்க, நமக்கு என்ன இருக்கு மிச்சம்? இங்க தேர்வு அப்படின்றதுதான் இருக்கு. சோ த எக்ஸாம் காலை 10 மணிக்கு, அப்போ at 10 AM. கடைசியில் என்ன பண்ணணும்? கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. Will you be writing the exam at 10 AM? Will you be writing the exam at 10 AM? நீங்கள் காலை 10 மணிக்கு தேர்வு எழுதி கொண்டு இருப்பீர்களா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் நடனம் ஆடிக்கொண்டு இருப்பானா? இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு? அவன், அப்போ he. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? பி. அதுக்கப்புறமா என்ன எழுத போறோம்? வெர்பு. வெர்பு என்னது? நடனம் ஆடிக்கொண்டு இருப்பானா? அப்போ டான்சிங். எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான் இருக்கணும், ஏன்னா இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். Will he be dancing? Will he be dancing? பாருங்க எவ்வளவு ஈஸியா மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க தமிழ்ல எழுதிட்டு இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வந்து ஆங்கிலம் வந்து நம்மளால சரளமா பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ வந்து ஒரு கான்பிடென்ட் வரும். சோ நீங்களும் வந்து மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, நம்மளாலையும் ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.